எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம வந்து கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம சுலபமாக பண்ணிடலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பை வந்து வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா 3 தடவை கழுவிட்டு நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு பொங்கி வெளில வராமல் இருக்கும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்தமாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே இருந்தால் ஒரு 10 மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிடுங்க. ரொம்ப வதங்க வேண்டாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாம். அரைக்கீரை வந்து நான் ஒரு கட்டை எடுத்து நான் சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போ வதங்கிட்டுது. இதில் வந்து நம்ம வந்து புளி சேர்க்கணும். ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துட்டுது. இப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து பருப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி நான் குக்கரை கழுவின்னு அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். நம்ம சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுது. இப்போ செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தாளிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் வந்து தாளிப்பு வடகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. இது இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். இது தாளிப்பு வடகம் போட்டு கீரை சாம்பார் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டுது. இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுட்டு நம்ம சாம்பாரில் சேர்த்துட வேண்டியதான். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிட்டுது. இந்த சாம்பாரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாம்பாரை வந்து சாதத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ஏதாவது காரமாக ஒரு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலோ வாழைக்காய் பொரியலோ பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னையோட குரல் நம்ம பார்த்துடலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்திருக்கும் என்பதுதான் இந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடனும் ஒரு குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.